நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. சக்திமான் தோத்துறாரு. இந்தா வச்சுக்க. நல்ல காரியத்துக்கு போகும்போது பொதுவா ரத்த காவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாம அதை கொடுத்துட்டோம். இனிமே நமக்கு எல்லாமே சக்சஸ் தான். ஏய் நகத்ரா பாடியே வாங்கடா போலாம். ஆருச்சாவேடா டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் சென்னை சிட்டி. சாப்பிடுறா. பரவாயில்ல, ஒரு பக்கம் ஓப்பனர்ஸ் அடிக்கலனாலும் மிடில் ஆர்டர் இப்பயாச்சும் டெஸ்ட் ஆகுதே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா வேர்ல்டு கப்லயும் இன்னும் ஓப்பனர்ஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க, இல்லை விராட் கோலி நான் 1-downல வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க. பின்னாடி ஆளே இருக்காது, எவன் மேலேயும் நம்பிக்கையே வராது. இந்த தடவை வந்து அந்த டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் குறிப்பாக ஓப்பனர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணல, அதே மாதிரி விராட் கோலியும் பெர்ஃபார்ம் பண்ணாமே வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இன்னும் பிக்கர் சைஸ் எதுவும் வரல, அதுதான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவோடையும் வந்து மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். பரவாயில்ல, ஒரு மாதிரி வந்து இந்த விராட் கோலியோட அந்த டிபெண்ட் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. மேபி இங்கேருந்து ஓப்பனர்ஸாக அடித்தாங்கன்னா என்னென்ன கனவுன்றவங்க கண்டுக்கலாம். இதை வேற புதுசாக ஒன்று உருவாக்கி விட்டுறாங்க கைஸ். அம்பையர் கெட்டில் ப்ரோ தூக்கி ஃபைனலுக்கு வேற போட்டானுங்க. அவன் வந்தாவே ஜெயிக்க மாட்டான், என்னாக போதோ தெரியல. இந்த தடவையும் அப்படிதானா இல்லை இன்னொரு தியரி வந்து ஓடியோ தியரி மாதிரி இன்னொரு தியரி உருவாகியிருக்கு. அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர் ஹேட்ரிக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இயரில் வந்து நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த தடவை பேட் கமின்ஸ் ஹேட்ரிக் எடுத்திருக்காப்புல. ஸோ சரி வேணாம், அது பாட்டு நடக்கட்டும். தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் வந்து கட்டப்பா மாதிரி வந்து எவனோ ஒருத்தன் முதுகில் குத்திட்டு போயிடும். ஆப்கானிஸ்தான் கேமை பொறுத்தவரையும் வந்து மற்ற நாள் வந்து ஆப்கானிஸ்தான்ஸோட அந்த பவுலிங் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக தெரியும். ஆக்சுவலாக இந்த மேட்ச்லேயே வந்து ஒரு 6-7 ஓவருக்கு வந்து ஃபரூக்கியெல்லாம் போடும்போது அப்படி இருந்தது. பட் எப்போ வந்து நவீனுல்லா உள்ளே வந்து அது எனக்கு தெரியல, அது நவீனுல்லாவோட எஃபெக்டா இல்லை சூரியகுமாரோட எஃபெக்டானு. பட் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் எவன் போட்டாலும் வந்து ஈஸியாக பேட்டிங் ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. குறிப்பாக மிடில் ஓவர்ஸில் சூரியகுமார் யாதவ் அந்த அவரோட அந்த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் ஆரம்பித்த உடனே பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி இவர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது பேட்டிங், வந்து யார் வேணால் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து அவர் சூரியகுமார் ஆடின விதம் அந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் பிச்சு ஒரு மாதிரி நார்மலாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிப்போர்ட்டில் ஐயா ஒரு கிராஸ் உள்ள ஒரு கிராக்கும் இல்லை, அது பாட்டு ஏதோ வெள்ளையே ஏதோ உள்ள பெயிண்ட் அடித்த மாதிரி அடிச்சுட்டு வச்சுருக்காங்க. கன்ஃபார்ம் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. அதை வச்சு ரோஹித் சர்மா கூட பார்த்திங்கன்னா வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருமே வந்து ஃபீல் பண்ணார், இதை பார்த்தாச்சு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஏமாந்துட்டோம், எங்களுக்கு தெரியும் இந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குன்னு. கொஞ்சம் வந்து போக போக பிச்சு வந்து ஸ்லோவாக இதாகும். ஸோ மேபி வந்து நாங்கள் ஸ்கோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம், பிகாஸ் நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்கோம், இந்த ட்ரஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி நினச்ச மாதிரியே பிச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிறது இதாச்சு. ஸ்லோ ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக ஸ்லோ ஆனால் வந்து விக்கெட்டில் வந்து சீம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் சீமும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அதாச்சு, பால் லைட்டாக நின்று வந்துச்சு, ரொம்பலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட் ஓவர் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் போயிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா திடீர்னு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இந்தியன்ஸ் வந்து இந்த பொதுவாக வந்து இந்த தப்பை மற்ற பேட்ஸ்மேன்ஸ் தான் பண்ணுவாங்க, இப்போ விராட் கோலியும் பண்ண வச்சிட்டானுங்க. இது வந்து அந்த பொசிஷன் காட்டுற அந்த ஒரு எஃபெக்டாக இல்லை வந்து விராட் கோலியே ஒரு ஐபிஎல்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பனரில் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்களே, ஸோ ஐபிஎல்லில் நம்ம ஆடின மாதிரியே நம்ம இங்கேயும் பொட்டன்ஷியலாக ஆடணும் அப்படின்னு சொல்லி அடிக்க போய் அந்த மைண்ட் செட்டில் அவுட் ஆகுறாரா? இது ஒரு நேச்சுரல் கேம் மாதிரி தெரியல. ஏன்னா பொதுவாக ஒரு அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. நார்மல் கண்டிஷனில் நார்மல் பிச்சஸில் ஓகே அப்படின்னா சிலது படாமல் போகும். இது இந்த பிச்சை பற்றி ஊருக்கே தெரியும். இந்த மாதிரி பிச்சில் வந்து அடிக்கிற பேட்ஸ்மேனாலே வந்து அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. விராட் கோலி அடிக்க முடியாதுன்னு சொல்ல, அவரோட நேச்சர் ஆஃப் த கேம் அது கிடையாது அப்படிங்கிற சொல்கிறேன். அவர் ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 ரன்ஸ் அடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிக்ஸஸே அப்போ தான் நம்ம பார்ப்போம் அதிகபட்சம். பட் ஒரு ஐபிஎல்க்கு அப்புறம் அதை தாண்டி அந்த ரீசன்னால் ஓப்பனிங் ஸ்பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வில்னஸில் போய் அடிக்க போய் அவுட் ஆகிறாரா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஒரு நல்ல விஷயம்னா விராட் கோலி அவுட் ஆனால் கூட பின்னாடி சூரியகுமார் யாதவ் இருக்கான், தூபேலாம் அடிச்சு வருவோம். போடா ஒரு 6 அடிச்சிட்டா
இன்னும் தூபே அந்தளவுக்கு நம்ம நான் சொல்ல முடியும், செட்டுன்னு நான் சொல்லலை, ஏன் ஒரு 6 அடிச்சாப்புல. பட் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதனால் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் அவங்களால முடியும் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக அங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. தூபே கிட்டேருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். பிகாஸ் அவர் எடுத்த அந்த ஸ்பாட்டே அதுக்காக தான், போட்டு 4-5 6 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வரல. ஸோ கொஞ்சம் ஆஃப் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு. பட் இன்னும் சொல்லி சூரியகுமார் யாதவ் ஸோ இப்போ ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி இந்த விக்கெட்டுக்கு செட் ஆகிட்டார். இன்னும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்கப் பண்ணிகிட்டே இருந்தார்னா ஸோ அவர் அந்த கன்ஃபார்மாக அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்தால் அந்த ட்ரஸ்ட் அவர் பக்கம் ஒரு பக்கம் போகும். அதே சமயத்தில் ஓப்பனர்ஸ் 2 பேருமே அடிக்கலை. ஸோ மேபி அவங்களும் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதை தாண்டி எப்பயுமே பொதுவாக நமக்கே தெரியும், செமிஃபைனல் ஃபைனல்ஸில் வந்தாவே மேக்ஸிமம் விராட் கோலி மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெஷர் போயிடும். அவர் தான் அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்க, அது எப்படியோ தெரியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். பட் இந்த தடவை பரவாயில்ல, அவர் அடிக்கலைன்னா கூட ஒரு சூரியகுமார் இருக்கார், ஒரு அக்ஷர் பட்டேல் கூட வந்து அடிக்கலாம் சான்ஸ் இருக்குது, ஹர்திக் பாண்டியா கூட அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு லைட்டாக வருது. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து விராட் கோலி மேலே இருக்கிற அந்த ப்ரெஷரும் சரி, அந்த ஒரு டிபெண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கட் ஆகிட்டு போகுது. விராட் கோலி ஃபேனாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்தியன் டீம் ஃபேனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணலாம். அதை பரவாயில்ல, மற்றவங்களும் வந்து ஒரு மாதிரி ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒரு விதத்தில் ஓப்பனர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் அடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மிடில் ஆர்டர்ஸ் ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிற சந்தோஷம் லைட்டாக இருக்குது. ஏன் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஒரு மாதிரி ஓப்பனிங் பார்ட்டிஷன் செய்யாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்ச சமயத்தில் ரோஹித் சர்மா கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப்டர் ஷாட் ட்ரை பண்ணார், அடிக்க ட்ரை பண்ணார். ஆக்சுவலாக வந்து இங்கே தான் எனக்கு லைட்டாக வந்து ரோஹித் சர்மாவே வந்து டாஸ் அப்போ சொன்னார், பிச்சு ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போக ஆக போகுது அப்படின்னு. தெரிஞ்சு அந்த விஷயத்தை அவரே சொல்லி எதுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி பிச்சு அங்கே நின்று வந்தது பால், அதனால தான் வந்து ஒரு மாதிரி டாப் எட்ஜ் ஆயிருச்சு, அதனால தான் பால் கொடை கிளம்பிருச்சு. ஸோ அங்கேருந்து ரிஷப் பந்த் வந்து விராட் கோலி பார்த்தாச்சு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கேமை லைட்டாக கொண்டு போயிட்டாங்க. இன்னும் ப்ரெஷரும் பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ஆகலை, பீட்டன்ஸ்லாம் பெருசாக வரல, ஒரு மாதிரி ஃபைனாக தான் போயிட்டு இருந்தது. ரிஷப் பந்த் வழக்கம் போல பேட்டை சுற்ற ஆரம்பித்தார், ஒரு கேட்ச் வந்து ட்ராப் பண்ணானுங்க, அங்கேயே வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் போட்டு பொழந்துட்டு இருந்தார். அவர் ஒரு 20 ரன்ஸில் இருக்கும்போது ரஷீத் கான் பாலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ட்ரை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை மிஸ் பண்ணி நேராக பேட்லேயே வாங்கி, அது ஆக்சுவலாக தேவையே இல்லை, பேட்டிங் இது பச்சுன்னு ஃபீல் பண்ணாரோ நம்ம அதுக்கு ரிவ்யூலாம் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 20 ரன்ஸுக்கு அவுட் ஆனார். பெருசாக எஃபெக்ட் இல்லை, பிகாஸ் அவர் கேமே அப்படி தான் ஆடிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவர் போட்டு ஒரு பக்கம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீமில் ஒரு ஆள் இப்படி இருக்கணும். தென் விராட் கோலி ரொம்ப நேரமாக பவுண்டரியே இல்லாமல் இருந்தது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவீன் உல்லாக் வந்தார், ஹாரிஸ் ஸ்டாஃப் போன T20 வேர்ல்ட் கப்பில் பிறந்த மாதிரி நேராக ஒரு பொழந்தார், நேராக ஒரு 6. ஸோ அங்கேருந்து பார்த்தேன் ஸோ அந்த 6 சொன்னே ஓகே இன்றைக்கி ஒரு 50 ஒரு 70 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வேறு ஸ்டேடியமாக இருந்தால் வந்து 6 போயிருந்துருக்கும். பட் இது ஆக்சுவலாக இது தேவையில்லாத வார்த்தைன்னு நினைக்கிறேன் நாங்கள் யூஸ் பண்ணுறது, வேறு ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஒரு சீனியர் பிளேயர் உங்களுக்கு தெரியும் டைமென்ஷன் அந்த மாதிரி எவ்வளோ பவர் கொடுத்து எங்கே போவோம். எனக்கு ரோஹித் சர்மா அடிச்சதில் கூட வந்து ஏன்னா அவர் பவர் ஹிட்டர் அப்படி தான் ஆடுவார். விராட் கோலி கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி அது இவ்வளோ நேரம் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 8வது ஓவரில் இப்படி ஒரு ஷாட் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டாக தோணுச்சு. பட் ஓகே, அவர் வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார் போல். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலவேஷன் கொடுக்க முடியும். ஸ்பின்னர் போட்டால் பாருங்க, ஃபாஸ்ட் பவுலர் வந்து அதை அடிக்கலாம். எனக்கு என்ன ஆரம்பத்துலேயே அடிச்சிருந்த அவுட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நேரம் கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்தது, கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து கடைசியில் வந்து புரிஞ்சு விட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் அப்போ கூட ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகலை, ஏன்னா இதுதான் நமக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் வந்ததுக்கு ஒரு 6 அடித்தார், அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரும் காலி. எனக்கு அடிச்சு அவுட் இருந்தால் கூட எனக்கு வந்து சிவம் துபே பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் கிறிஸ்கேல் கூட வந்து அந்த லென்த்தில் வர பாலை வந்து எப்படியோ குமிஞ்சு வந்து அடிச்சிருவார். கொஞ்சம் கூட ஃபுட் ஒர்க்கே இல்லை, அந்த பால் இத்தனைக்கு எதுவுமே ஆகலை, அது பாட்டு நேராக அடியில் வந்து பேட் அடிக்குது, கொஞ்சம் கூட நவரவே இல்லையே. எனக்கு இது வந்து கொஞ்சம் எப்படி ராகுல் டிராவிட் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், ஃபுட் ஒர்க் உங்கள் டீமில் ஃபுட் ஒர்க்குன்னா என்னென்னே தெரியாமல் ஒரு ஆள் இருக்கானே கொஞ்சமாச்சும் சொல்லிக் கொடுங்க. எனக்கு அது ஆக்சுவலாக வந்து அது அவுட்டான்னு வந்து எனக்கு அந்த கொஷின்லாம் இல்லை, கன்ஃபார்மாக அவுட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்டா பால் வந்து பேட்டில் அடிக்கிற வரையும் என்னடா பண்ணிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் பேட்டில் தான் அடிக்க முடியலன்னா காலையாச்சும் எதாவது வந்து இருக்கலாம், அப்படியே வந்து காலில் அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி நம்ம நல்ல நேரம் அம்பையர் வந்து ரிவ்யூ அம்பையர் அவுட்டு கொடுக்கல, பட் அதே சமயத்தான் சிவம் துபே எனக்கு கெட்ட நேரம் ரஷீத் கான் ரிவ்யூ கேட்டு. ஆக்சுவலாக ரியல் டைமில் பார்க்கும்போது பேட்டில் எங்கேயும் பட்டமாக தான் தெரிஞ்சுது, அப்புறம் பார்த்தா தான் தெரியுது பேட்டில் பரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் 10 ரன் மிஸ் அவுட் ஆக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்தார். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேமை ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸில் அந்த கொஞ்சம் ரன்ஸ் வராமல் இருந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொடுத்தாங்க.
வா தாத்தா சிக்கிட்ட வா இப்ப start வா, ஆயிரும். இங்க வா இங்க வா ஒரு 5 வெளிய நிமிஷம் வா. time கொடு. ஐயோ தாத்தா உன் கால்ல தலைவில தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். உன் முன்னாடி வந்து தப்பு தான். இந்த தெரு பக்கத்தே இனிமே இந்த வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். சரி வாடா போ. இன்னும் சூரியகுமார் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிட்டார். ஸோ வழக்கம் போல் அவரோட ஷாட்ஸ் எல்லாம் வந்து நாலா பக்கமும் தெரிச்சு ஆடி நாலா பக்கமும் தெறிக்கி விட்டு இங்கே மற்ற பேட்ஸ்மேன்லாம் வந்து இங்கே பேட்டில் எவ்வளோ பவர் கொடுத்தாலும் போகவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் தூக்கி நேராக இப்படி தூக்கி ஸ்கேல் தூக்குற மாதிரி தூக்குறாருங்க. அது போட்டு நேராக போகுது 80 மீட்ரு 90 மீட்ரு அப்படின்னு. அதனால தான் ஜீனியஸ் பேட்ஸ்மேன். இந்த பவரை கொடுக்கறதுங்கிறது சரி, அந்த ஷாட்ஸ் ஆடுறது சரி, அசால்ட்டாக அடிக்கிறாரியா. வந்து இன்னொரு சைடில் ஹட்டிக் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடினார். அண்ட் தென் அவரும் போக பார்த்தீங்கன்னா வந்து பில்டப் பண்ணார். அந்த பழைய அட்டிக் பண்ணியை பார்த்த ஃபீல் லைட்டாக வந்து கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு. நவீன் உல்லாக போட்டு அடித்தார் பாருங்க 98 மீட்ரு 6. இந்த பாண்டியா தான் பல நாளாக தேடிட்டு இருந்தோம். பாத்தியா நான் பினிஷிங் எங்க கிண்டல் பண்ணீங்களே, பாத்தியா என் சிங்கத்தை பத்தியா எப்படி அடிக்குது பாருங்க சிங்கம். சூப்பரா ஆண்டிருக்கா. ஏறா ட்ரூஃபான் பாட்டை எடுத்து தலைவனுக்கு எடிட் பண்ணி போடுவோம்டா. ட்ரூஃபான் அந்த 6 அடிச்சு அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா அம்பையர் அவுட்டு கொடுத்தாங்க எல்பிடபிள்யூக்கு. ஸோ ரிவ்யூலாம் கேட்டாங்க. அது ஸ்லாகரை ட்ரை பண்ணார், பட் ஆக்சுவலாக மிஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ரிவ்யூவில் தான் வந்து பேக் பேட் அடிச்சிருக்கு பால் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து உயிர் தப்பி சரி ஓகே பாரா இங்கேருந்து உயிர் தப்பிட்டாருன்னு சந்தோஷப்பட்டா அடுத்த பாலே அதுக்கு அடுத்த பாலே நவீன் உல்லாக் போட்ட ஸ்லோவர் பால் இழுத்தடிக்க போய் மிஸ் டைம் ஆகி அது டீப்லேயே கேட்ச் ஆயிடுச்சு அஸ்மத் உல்லாக். அங்கேருந்து பெருசாக ஃபீல்லாம் எதுவும் இல்லை, பிகாஸ் அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் 2 ஓவர் தான் இருந்தது. இப்போ அடிக்கலன்னா எப்போ. அங்கேருந்து ஜடேஜா வந்தார், அவர் ஒரு 4 அடித்தார். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 4 அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பால் வந்து ஒரு மாதிரி டொக்கு ஆடிட்டு இருந்தார். ஒரு மாதிரி எனக்கு ஜடேஜா இங்கே இறக்கி விட்டீங்க, அவர் எலகன்ட் பிளேயரா, பால் ஷாட்டில் வந்தால் அடிப்பார், இல்லைன்னா டாட் பால் அடிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அக்ஸரை முன்னாடி அனுப்பியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருந்தது. வாட்டமாக அவருக்கு ஒரு பால் கிடச்சிது, ஸ்லோவர் பால். அங்கேருந்து ஷார்ட் ஆஃப் லென்த்லேருந்து பிடிங்கி அடிச்சு ஒரு 4 போய் அதுக்கு அடுத்த பாலே ஃபரூக்கி வந்து உஷாரா நல்லா போட்டால் தானே அடிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோவர் பன்ஸில் எங்கேயோ தூக்கி போட்டார். ஜடேஜா வந்து நார்மலாக ஜடேஜா இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன், எனக்கே அதிசயமாக துரத்திட்டு போய் அது வந்து ஃபைன் லீக்லேயோ இல்லை வந்து தேர்ட் ஒன்லேயோ அடிக்க ட்ரை பண்ணா வித்தியாசமாக வந்து பேட்டை விட்டார். புதிய முயற்சியை வந்து ட்ரை பண்ணியிருப்பார் போல். யார் ப்ராக்டிஸ் செஷனில் அவர் கூட இருந்தான்னு தெரியல, அவன் தான் அதுக்கெலாம் காரணம். ஸோ அங்கே இருந்தப்போ குல்பத்தினுக்கு கேட்ச் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தார். ஸோ கடைசியாக ஃபைனலில் அக்ஷர் பட்டேல் அஸ்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு 2 4 அடிச்சார். இன்னும் லாஸ்ட் பால் நவீன் உல்லாக் மறுபடியும் ஒரு ஸ்லோவர் ஷாட் பாலாக போட்டு அது அடிக்க முடியல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் ஈஸியாக பட் அந்த பக்கம் குர்பாஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நவீன் உல்லாக் போட்டு நவீன் உல்லாக்கு கரெக்டாக அதை கலெக்ட் பண்ணி அவர் ரன் அவுட் பண்ணிட்டாப்ல. ஸோ கடைசியாக 181 for 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் சூரியகுமார் அவரோட ஃபீலாம் கம்ப்ளீட் பண்ணி 50 கம்ப்ளீட் பண்ணது பண்ணோம். அப்படியே ஒரு 6 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் லாஸ்ட் பால் ஸோ ஃபருக்கியை போட்டு அடிக்கலாம்னு சொல்லி அடிக்க ட்ரை பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்லோவர் பால் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான். அது கரெக்டாக ஒர்க் அவுட் தான் ஆச்சு அவர் ஆக்சுவலாக நார்மல் பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸ்லோவர் பாலாக இருக்கும், ஒரு ஆடி முடிச்சதுக்கு அடிக்கும் போதே அன்பேலன்ஸில் போயிட்டார் பின்னாடி ஒரு பக்கம். ஸோ அங்கேருந்து லாங் ஆஃபில் நபி அந்த கேட்சை ஈஸியாக பிடிச்சிட்டாரு. ஸோ 182 இந்த கண்டிஷனில் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் மேபி ஆப்கானிஸ்தானோட ஓப்பனர்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து மேபி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபைட் கொடுக்கலாம் ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரை. நவீன் உல்லாக்கும் சரி, நவீன் உல்லாக் 100 ரன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் ப்ளே போயிட்டாங்க. மற்றவங்களும் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து பவுலிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். ஏன்னா சிராஜ் இல்லை, ஆக்சுவலாக ட்ராக் ஒரு மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அங்கேருந்து ரோஹித் சர்மா முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து குல்தீப் வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தார். அண்ட் தென் மேபி கண்டிஷன் ஒரு மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருந்தால் இங்கேருந்து நாங்கள் குல்தீப்பை தூக்கிட்டு 3 சீமர்ஸோடு வருவோம், எது எப்படி இருக்கோ அதுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி மாற்றுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார் கடைசியாக ப்ரெசன்டேஷனில். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் எப்படி ரொட்டேட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து பவர் பிளேக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தார். எனக்கு சீமர்ஸை பொறுத்து என்ன பிரச்சனை கிடையாது, பிகாஸ் பும்ரா எல்லா பக்கமும் போடுவார். கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு ஹர்ஷ்தீப் பும்ரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் ஸ்பின்னர்ஸை வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற லைட்டாக ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சில் ஜடேஜா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல. ட்ராக் ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது ஜடேஜாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த அங்கேருந்து கொடுப்பாங்களா இல்லை வந்து குல்தீப் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறனால குல்தீப் வச்சு வந்து ஸ்பின்னரை ப்ரைமாக யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. பட் அதுவும் பவர் பிளேலேயே வந்து அந்த கேள்விக்கு வந்து ஆன்சரை கொடுத்துட்டாரு. அக்ஷர் பட்டேல பவர் பிளேயில் போட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் அங்கேயே முடிஞ்சிடுது. மிடில் ஓவர்ஸில் குல்தீப் அண்ட் ஜடேஜா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆப்கானிஸ்தானும் ஒரு மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் வந்து ஹர்ஷ்தீப் போட்டார். பட் பால் அந்தளவுக்கு வந்து ஸ்விங் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு மாதிரி வந்து 6 அடித்தாங்க, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அங்கேருந்து கரெக்டாக 2வது ஓவர்லேயே பும்ரா கொண்டு வந்தார். பாவம் ரொம்ப பும்ரா டக் அவுட்டில் உட்காந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை நோட் பண்ணிப்பார் போல். வந்த 2வது ஓவர் ஸ்லோவர் பால் வெளியே போட்டார். குர்பாஸ் அதே அடிக்கிற இன்டென்ட்டில் தான் இருந்தாப்புல. ஆல்ரெடி ஃபஸ்ட் ஓவரில் ஒரு 6 4 அடித்து அந்த இதில் ஃப்ளோவில் இருந்தார். பும்ராவாக இருந்தால் எவனாக இருந்தா என்ன
பும்ராவாக இருந்தால் எவனாக இருந்தா என்ன, ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக பேட்டை விட்டு பும்ரா கரெக்டாக வெளியே இழுத்துட்டு போய் ஸ்லோவர் பாலாக போட்டு அதை ஒரு அடிக்கிற இன்டென்ட்டில் அடிக்க போய் அது எட்ஜ் ஆகி பந்துக்கு கேட்ச்சு. குர்பாஸோட விக்கெட் போனோடனே ஒரு மாதிரி வந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. வந்து இங்கே மறுபடியும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா பும்ரா ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரையே போட்டு விக்கெட் எடுத்திருந்தா கூட பும்ராவோட ஸ்பெல்லை அடுத்து ரீப்ளேஸ் பண்ணார் அக்சர் பட்டேலை வச்சு. கரெக்டாக அதே ஓவரில் விக்கெட்டு விழுந்தது. இப்ராஹிம் சேக் தான் அடிக்க போய் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஓவரில் தான் வந்து விராட் கோலி வேறு பாயிண்டில் வந்து அவரோட கேட்சை வேறு ட்ராப் பண்ணியிருப்பார். அக்சர் பட்டேல் பால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு 3 பால் டைட்டாக போட்டார், ரன்ஸ் எதுவும் வரல. அங்கேருந்து அடிக்க ட்ரை பண்ணார், கரெக்டாக எக்ஸ்ட்ரா கவரில் ரோஹித் சர்மா கையிலேயே. அதுக்கு அடுத்த ஓவர் பும்ரா கொடுத்தாரு, மொதல் பாலே விக்கெட்டு. அர்ஷதுல்லா சர்ஸே அவனும் அவுட்டு. அவர் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல ஃபஸ்ட்டு பால் ஆஃப் கட்டராக வரும்னு. அவர் போட்டு ஒரு பக்கம் ஆடுறாரு, பால் போட்டு இன்னொரு பக்கம் போகுது, ஜடேஜா அந்த பக்கம் பேக்வர்ட் பாயிண்டில் பயங்கர கேட்ச். ஸோ ஆஃப்டர் அர்ஷதுல்லா சர்ஸை அவுட் ஆனதுக்கப்புறம் குலாப்தீனும் அஸ்மத்துல்லாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் பெருசாக ரன்ஸ் அடிக்க முடியல, ஓரளவுக்கு வந்து இன்னிங்ஸ் தான் கொண்டு போக முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ குல்தீப்பை ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னா வந்து குலாப்தீன் அது ஆக்சுவலாக விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேயே வெளியே போன பால் கூகுளி அங்கேருந்து அதை அடிக்க ட்ரை பண்ணி கடைசியில் வந்து டாப்பிச்சு தான் பண்ணிட்டு அதை கவர் பண்ணி பிடிச்சி மைன்னு சொல்லி அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி அங்கேருந்து அதை தூக்கி ரோஹித் சர்மா வெளியே போட்டு ஏன் நான் தான் அவனை பிடிக்க சொல்லிட்டேன்ல வந்து தான் பிடிச்சிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்டா ஏன்டா அடிக்கிறது அடுத்த ஓவரே அஸ்திரத்துலாம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ தானே குலாப்தீன் அவுட்டானா, நீயாச்சும் கொஞ்சம் நின்று ஆடலாம் இல்லை, ஆப்போசிட்டில் வரானாச்சும் வந்து பேசி நீ அட்றா நான் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவரும் வந்து அடிக்க போய் அது யார் ஜடேஜா அப்படியே தூக்கி அடிக்க பார்த்தாரு. அது அந்தளவுக்கு வந்து பவர் கொடுத்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகலை. பட்டேலுக்கு அங்கே கேட்ச். அந்த அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் நஜிபுல்லா அந்த நபி கிட்ட இருந்து. பட் என்ன ஆச்சுன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு வந்து கொண்டு தான் போக முடிஞ்சதே தவிர பவுண்டரிஸ் எதுவுமே வந்து நடுவில் வந்து மேக் பண்ண முடியல. தென் இந்தியன்ஸ் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அந்த ஸ்பின்னர்ஸையும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கரெக்டாக வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணார். ஸோ பெருசாக அங்கே ஜாம் ஆகிட்டாங்க, ரன்ஸ் அடிக்கிற பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கடைசி 5 ஓவரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 80 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இங்கே தான் மேபி வந்து அந்த 80 ரன்னை பார்க்காம முடிஞ்சளவுக்கு அட்லீஸ்ட் நெட் ரன் ரேட்டையாச்சும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். பட் மேபி அந்த ஐடியாவில் தான் போயிருந்தாங்களா என்னன்னு சொல்லி கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே 4-5 பேருக்கு பவுண்டரிஸ். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா வந்து எல்லோரும் ஒரு பவுண்டரி இல்லை ஒரு 6 பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டாங்க. பேட்டிங் பவர் இருக்குது, பட் அந்த பிளானிங் கொஞ்சம் சொதப்பிருச்சு. நடுவில் மிடில் ஆர்டர் நஜிபுல்லாவும் ஒரு பக்கம் போராடி ஸோ இப்போ 17 of 19 ரன்ஸ்லாம் அடிச்சு 2 6 அடிச்சு பும்ரா கொஞ்சம் அவையில் ஆக்சுவலாக அவர் நவுந்து வரதை பார்த்துட்டு தான் பும்ரா வந்து அதுக்கும் நவுந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் சைடில் வந்து போட்டார். அதையும் அவர் துரத்திட்டு போய் ஸ்லைஸ் பண்ணி பாயிண்டில் அடிச்சு பயங்கரமான கேட்ச். நம்ம அடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். அங்கேருந்து அடுத்த ஓவர்லேயே நபியும் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் செட் ஆகி கடைசியில் வந்து அவரும் அடிக்க ட்ரை பண்ணி ஒரு 6 வந்தது. மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணி அடித்தார். பட் அந்தளவுக்கு கிரவுண்டு சைஸ் பெருசு இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் கவரோட ஜடேஜா ஈஸி கேட்ச். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் ரஷீத் கான் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஸ்தீப் பால் ஆக்சுவலாக செம சீம் ஒரு மாதிரி கிராஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸ் ஆங்கிள்லேருந்து போட்டார் ஃபுல்லர் லென்த்தாக ஹர்ஷ்தீப். அங்கேருந்து அப்படியே வந்து ஸ்லைஸ் பண்ண பாட்டார். ஆக்சுவலாக டைரக்ஷன்லாம் இல்லை, அவர் பாட்டு சும்மா பேட்டை விட்ட மாதிரி தான் இருந்தது. டீப் தேர்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு இன்னொரு கேட்ச். அங்கேருந்து அதுக்கு அடுத்த பாலே நவீனுல்லாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ட்ரை பண்ணி நவீனுல்லாவுக்கு போட்ட ஷார்ட் பால் அப்படியே புல் அடிக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி அது எங்கேயோ பேட்டில் மிடில் பட்டு மேலே கிளம்பி பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணி அதை கேட்ச் எடுத்து அங்கேருந்து ஆன ஹேட்ரிக் சான்ஸ் கிடச்சிது. பட் கொஞ்சம் அன்லக்கி, ஏன்னா பிகாஸ் ஒரு மாதிரி எஜ்ஜு மாதிரி தான் பட்டு போச்சு. கொஞ்சம் ஏதோ பேட் ஏதோ நவுத்தி வச்சுருந்தாங்கன்னா அவன் அஸ்தீப்புக்கு ஒரு ஹேட்ரிக் கிடச்சிருக்கும். அங்கே அடுத்த ஓவர் பும்ரா வந்தார். அந்த ஒரு மாதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு 20 ஓவர் ஆடிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நூர் அகமத் வேறு திடீர்னு வந்து ஒரு 6 வேறு பொலிச்சுன்னு அடிச்சிட்டாரு. இந்த அஸ்தீப்புக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. நல்லாவே போட்டுருப்பான், திடீர்னு எதுவும் டெப்த் ஓவர்ஸை கொடுத்தாவே இதுதான் ஒரு பிரச்சனை இருக்குது. நல்லா போட்டுருக்கும், திடீர்னு ஒரு ஷார்ட் பாலாக போடுறது. இல்லை அங்கேருந்து அந்த ஹேட்ரிக்கில் விட்ட விக்கெட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரே எடுத்துட்டாரு. கடைசியாக லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸில் நூர் அகமத் பலியிருந்து அடிக்க போய் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கேட்ச். அதுக்கு அவசரம் கூட தாண்டல, நேராக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் கையில் புரிந்து அதோட ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் ஆகி அந்த 20 ஓவரும் கம்ப்ளீட் ஆகி 134 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆஃப் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாங்க. ஸோ அங்கிருந்து இந்தியா 47 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே குபுகுபுடி ஏறி +2.350 இருக்குது. பரவாயில்ல, நல்ல ரன் ரேட்டில் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஸ்திரேலியா பின்னாடி வந்து அவனுங்க அதுக்கு மேலே போய் +2.471 ரன் ரேட்டில் போய் டாப்பில் போய் உக்காந்துட்டானுங்க கைஸ். அந்த மேட்சை நான் வந்து ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை வந்து நான் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது. ஆஸ்திரேலியா ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் ஏதோ முட்டு கொடுத்து ஒரு 160 170 அடிச்சிருந்தா மேபி ஒரு போராடுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆஸ்திரேலியா அடிக்கு எவ்வளோ 200 அடிச்சிருந்தாலும் சேஸ் பண்ணியிருப்பானுங்க போல். நடுவில் மழை பயங்கரமாக அப்படியே விட்டு வந்தது. இப்போ என்ன மேட்ச்னா சரி, இப்போ என்ன
இப்போ என்ன பிரச்சனைனா அடுத்த மேட்ச் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் கூட தான், அதுவும் இதே ஆன்டிகி பிச்சில் தான். ஸோ ஒரு நாள் தான் இந்த கேப்பு. இன்றைக்கி மழை பெஞ்சது, நாளைக்கு மழை பெய்யுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி கிடையாது. நாளைக்கு மழை பெய்யாமல் இருந்தது அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மழை வந்துட்டு போனால் பரவாயில்ல, வந்துட்டு போச்சு. ஸோ மேபி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரில. இவங்க வேறு டிஎல்எஸ்ல போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து மேட்சே நடக்கல, அங்கங்கே கட்டாயி தான் இருந்தது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வந்து டக்குன்னு மேட்ச் ஒரு 5 ஓவரில் முடிக்கிற வேகத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சொன்னாலும் ஒரு சைடில் வந்து இல்லை ஒவ்வொரு தடவை மழை நிற்கும் போது அஹெட்டில் தான் இருந்தாங்க டிஎல்எஸ் மெத்தட் படி. ஸோ 11 ஓவர், ஸோ 11.2 ஓவர்ஸ் ஆடி 100 for 2 சொல்லி இருந்தது. மேட்ச் அங்கேருந்து ட்ராப் ஆனாங்க. அப்புறம் மறுபடியும் கவர்ஸ் எடுக்கிற மாதிரி பேச்சு இருந்தது. அப்புறம் மறுபடியும் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக மேட்ச் அங்கேருந்தே நிறுத்தி. டிஎல்எஸ் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 72 for 2 அப்படின்னு சொல்லி நம்ம ரன்ஸ் அடிக்க வேண்டிய நிலமை. பட் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா 100 ரன் அடிச்சிருந்தால ஸோ 28 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் 100 உண்மையாக சொன்ன மாதிரி ப்ளஸ் 2.41 ஏறி ஸோ டாப்பில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது சிம்பிள் மேட்ரு தான். ஸோ யார் 2 கேம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக குவாலிஃபை ஆகிறாங்க. 3வது மேட்ச் ஜெயிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து அந்த டாப் 1 டாப் 2 பொசிஷன் அந்தபடி வந்து செமிஃபைனல் 1ல் வருவாங்களா 2ல் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா ஆல்ரெடி ஒன்று வின் பண்ணிட்டாங்க, அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட. ஸோ அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. வந்து கடைசியாக விளாட்ற ஆஸ்திரேலியா மேட்ச் செமிஃபைனல் 1ல் விளாட போகிறோமா இல்லை 2ல் விளாட போகிறோமா அப்படிங்கிற அதை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடில் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து ஒன்று ஜெயிச்சிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட நிலைமை மட்டும் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. அடுத்த மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மேபி அடுத்த மேட்ச் தோத்தாங்கன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலாம் தோக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் மேபி வந்து ஹை டிசைடடாக இருக்கும். ஜெயிச்சாங்கன்னா உள்ளே இல்லை வெளியில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இங்கிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து 2 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் மேட்சாக வந்து இங்கிலாந்து வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இருக்குது. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற இன்னொரு டீம் அந்த இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நல்ல மழை ஏதோ வந்துச்சுன்னா ஏதாவது நடக்கும். பார்ப்போம். பாய் கைஸ். அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் தென்